மாயையை பாராதபடி, பொல்லாப்பை காணாதபடி, எதெல்லாம் காணாதபடி பாருங்க, பொல்லாப்பை காணாதபடி, மாயையை பாராதபடி என் கண்கள் எல்லாம் நான் என்ன செய்யணும்னா நான் விளக்கணும், கண்ணை மூடணும், கண்ணை விளக்கணும். இப்படியெல்லாம் நான் காத்துக்கிட்டாதான் அந்த உபத்திரவத்தின் மத்தியில, அந்த பத்முவின் மத்தியில் நான் அவரை பார்க்க முடியும், அவருடைய சத்தத்தை நான் கேட்க முடியும். அப்ப ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் உள்ளதான வார்த்தை, அந்த ஏசாயா 30:20-21 வாக்குத்தத்தம் யாரிடத்துல அவர் நிறைவேறினுச்சு அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பத்மு தீவில் இருந்த யோவானிடத்தில் உபத்திரவத்திலும் துன்பத்திலும் இருந்த, உபத்திரவத்தின் மத்தியில் இருந்த யோவானுக்கு அப்படியே நிஜமானது. எக்கால சத்தம், பெரிதான சத்தத்தை நான் கேட்டேன். ஓகே, நாம் திரும்பவும் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். ஓகே, 9ஆம் வசனம். பத்மு என்னும் தீவில் இருந்தேன், ஆவியில் இருந்தேன். I was in the spirit. In Lord's day, I was in the spirit. நான் ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த ஒரே வசனமா நான் வாசிக்க வரும். பத்மு என்னும் தீவில் இருந்தேன், நான் ஆவியில் இருந்தேன். சோ நான் ஆவியில் இருந்தபடினால, நான் ஆவிக்குள்ளானே, நான் ஆவியில் இருந்தபடினால் பெரிதான ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அப்புறம் கீழே அடுத்த 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். நான் அவர் எப்படி கண்டார் பாருங்க, அவர் எப்படிப்பட்டவரா கண்டான்னா 18ஆம் வசனத்துல, இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர்ட்ட இருக்கு திறவுகோல், கீ. பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரியதான கீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கையில இருக்கு, சாத்தான் கையில இல்ல. நோ, கொரோனாங்கிறதான வியாதி கையில இல்ல, சாத்தானுடைய கையில கிடையாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஏன்னா கீ அவர்கிட்ட இருக்கு. மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை அவர் தம்முடைய மரணத்தினாலே அவர் பலனிழக்க செய்தார். ரெண்டட் பவர்லெஸ். அந்த அதிகாரத்தை, ஒரு காலத்துல மரணத்துக்கு அதிபதியா இருந்திருக்கலாம், அந்த அதிகாரியா இருக்கலாம், அவனிடத்திலிருந்து அவர் மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, அதனுடைய திறவுகோலை, அதனுடைய அத்தாரிட்டிய இப்ப ஜீசஸ் கையில இருக்கு. ஆகையினால் நாம் பயப்படவே வேண்டியதில்லை. ஷுட் நாட் பயப்படு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது குறித்து பயமே கிடையாது. அது ஒரு வேலி, அது ஒரு யோர்தான். ஏதோ ஒரு யோர்தான்ல தாண்டி நான் கானானுக்குள்ள பிரவேசிக்கணும். நான் பரதீசு என்றதான கானானுக்குள்ள நான் பிரவேசிக்கிறதுக்கு எனக்கு இடையில கடைசியா நிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு யோர்தான் நதி, அவ்வளவுதான். டெத், அது கொரோனா அல்லது வியாதி அல்லது வாட் எவர் இட் மே பி, ஏதோ ஒண்ணு, அது மூலமாய் நான் கடந்து நான் வெளியில போறேன். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல், அவர் திறந்தாதான். அவர் பூட்டிட்டாருன்னா திறக்க முடியாது, அவர் திறந்துட்டாருன்னா பூட்ட முடியாது. அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. ஆகையினால் நாம் இளைப்பாறுதல். இந்த விஷனை உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சகல அதிகாரம் படைத்த அந்த ஆண்டவராகிய இயேசுவை சர்வ வல்லமை உள்ள பொருந்தினவராய் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பத்மு தீவுல ஒரு தரிசித்தார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன தரிசனம்! எங்க? பத்முவில். ஓகே, அந்த பத்மு எப்படி அப்படின்னா அதனுடைய கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருடைய நிலப்பரப்பு. அது ஃபுல்லா என்ன, அது ராக்கி ஐலாண்ட். சதா சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும். சில தேசாந்திர குற்றவாளிகளை கொண்டு போய் அந்த தீவுல போட்டுருவாங்க. தேசாந்திர குற்றவாளிகளை, சோறு இருக்குமோ சோறு இருக்காதோ, சாப்பாடு இருக்குமோ, அதெல்லாம் நமக்கு தெரியல. இதை குறித்து நான் அறிந்த காரியங்கள். இப்ப சாத்தான், அதாவது உலகம் நமக்கு என்னத்தை கொடுக்கும்? சாத்தானும் உலகம் நமக்கு என்ன கொடுக்கும்னா பத்முவை கொடுக்கும். உலகமும் பொல்லாத இந்த உலகமும் சாத்தானும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா பத்முவை கொடுக்க முடியும். தேவன் நமக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா பரிசுத்த ஆவியை கொடுப்பார். அது பத்முவை கொடுக்கட்டுமே, அது இருந்துட்டு போட்டோம்.
நான் உனக்கு என்ன தர்றேன்? நான் உனக்கு பரிசுத்த ஆவியை தர்றேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நீ முற்றிலும் ஜெயங்கொண்டு அதிலிருந்து என்னென்ன நன்மையை வச்சிருக்கியோ நீ வெளியில கொண்டு திரும்பார். அவன் தான் முற்றிலும் ஜெயங்கொள்கிற ஒரு கிறிஸ்தவன். நான் மீண்டும் சொல்கிறேன், உலகமும் பொல்லாத உலகமும் சாத்தானும் தேவனுடைய பிள்ளைக்கு பத்மையை கொடுக்க முடியும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். நாம் ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு நீக்கும், இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை எடுத்துரும், இந்த உபத்திரவத்திலிருந்து எடுத்துரும், இந்த உபத்திரவத்திலிருந்து எடுத்துரும் நாம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உபத்திரம் உங்களுக்கு உண்டுன்ட்டார். உலகத்தை நான் ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அப்ப ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுப்பார் அப்படின்னா, உனக்கு நான் பரிசுத்த ஆவியை தரேன், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்றேன். நீ முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிற ஒரு மனுஷனாய், ஒரு தேவ பிள்ளையாய் நீ வந்து என் நாமத்தில் மகிமைப்படுத்த உனக்கு பரிசுத்த ஆவியை தர்றேன். உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்றேன். ஆண்டவரே இது போதும், ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்துருங்க, எனக்காக என்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, அது போதும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்கும் பொழுது என்னாச்சு? இப்படி சூழ்ந்து செஞ்சான். ஆனா என்ன அப்படின்னா, வானம் திறந்திருக்கு. வானம் திறந்த வானம். நல்ல 95 வயது முதிர்ந்த அப்போஸ்தலன் டூர் அடிக்கிறார் பாருங்க. நல்ல டூர், பயங்கரமான டூர். நான் உங்களுக்கு டூரை காமிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 95 வயது அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து டூர் அடிச்சார் பாருங்களேன். எங்கெங்கெல்லாம் போனார். வனாந்திரத்துக்கு போனாரு, பர்வதத்துக்கு ஏறினாரு, டாப்புக்கு போனாரு, என்னென்ன பாக்குறாரு பாருங்க. பாருங்க, அவர் அடிச்ச ஸ்பிரிச்சுவல் பிக்னிக் இன் பட்மோஸ். அப்போஸ்தலன் நல்லா ஜாலியா பரிசுத்த ஆவியானவர் தூக்கிட்டு போறாரு பாருங்க. நாம இங்க முதல்ல பார்த்தோம். இங்க 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். என்ன அப்படியே என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் காண்பிக்கிறார். எது? 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா என்னத்தை காண்பிச்சார் அப்படின்னா 22ஆம் வசனம் 3:22 பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். எல்லாம் எழுதி முடிச்சாரு. எதை முடிச்சிட்டாரு அப்படின்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா 7 சபைகளை குறித்து எழுதினாரு. காமிச்சிட்டு எல்லாம் எழுதி வச்சிருந்தாரு. ஆண்டவரே நான் எழுதிட்டேன் அப்படின்னாரு. சரி வா போலாம், வா அடுத்த டூர் போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு டூர். 1ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். அந்த இங்கே ஏறி வா அப்படின்னாரு. உடனே 2ஆம் வசனம், உடனே ஆவிக்குள்ளானேன், ஐ வாஸ் இன் தி ஸ்பிரிட். அப்படியே தூக்கிட்டு போயிட்டார், மேல தூக்கிட்டு போயிட்டார். இங்க ஏறி வான்னாரு, மேல ஏறி போனார். 4ஆம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 16ஆம் அதிகாரம் வரைக்கும் முதலாம் எக்காலம், 2ஆம் எக்காலம், 3ஆம் எக்காலம், 4ஆம் எக்காலம், 5ஆம் எக்காலம், 6ஆம் எக்காலம், 7ஆம் எக்காலம், என்னென்னலாம் இந்த உலகத்தில் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சம்பவிக்க போதோ எல்லாத்தையும் 16ஆம் அதிகாரம் வரைக்கும் ஃபுல்லா மேலே ஏறி போய் எல்லாத்தையும் காண்பிச்சார், எல்லாத்தையும் எழுதி முடிச்சார். இப்ப 17ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மறுபடியும் அந்த மகா வேசி, அந்த பாபிலோன் அந்த வேசி குறித்ததான காரியங்களை காண்பிக்கிறது. 2ஆம் வசனத்துல அவளுக்கு வருகிற ஆக்கினையை, அந்த மகா வேசியாகிய பாபிலோனுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனார். அதுவே ஒரு தீவு, வனாந்திரம். அந்த வனாந்திரத்துல ஒரு வனாந்திரத்துக்குள்ள என்னை கொண்டு போனார் அப்படின்னார். ஓகே, உள்ளார ஒரு டூர் அடிச்சார் வனாந்திரத்துல. அப்படியே 17, 18, 18ஆம் அதிகாரம் பாபிலோன் வீருடைய வீழ்ச்சி, 19ஆம் அதிகாரம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், 20ஆம் அதிகாரம் சாத்தானை பாதாளத்தில் 1000 வருட அரசாட்சியில கீழே போட்டு பூமியில சங்கிலி போட்டு அடைக்கிறது. அப்புறம் 21ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதே அந்த பத்மோக்குள்ளரே இருக்கிற பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திற்கு இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஓகே,
அதான் 21 அதிகாரம் 22 அதிகாரம். பாருங்க எவ்வளவு பரிசு ஆவியானவர் அவர் அப்படியே தரிசனங்களுக்குள்ள கொண்டு போனார் பாருங்க பிரியமானவர்களே. அதுல இருந்து அந்த பத்முவிலிருந்து விளைந்த அந்த நன்மை தான் இந்த வேத புத்தகத்தினுடைய கடைசி புஸ்தகம். உலகத்தினுடைய கடைசி நாட்களில் உலகத்தில் புதிய வானம், புதிய பூமி, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், சாத்தானுடைய வீழ்ச்சி, அவன் அழிக்கப்படுகிறான், சகலமும் எங்க கொண்டு போய் அப்படின்னா, அவன் நினைச்சான், சாத்தான் நினைச்சான், உன்னை கொண்டு போய் ஒரு அடைச்சிடுறேன், நாலா பக்கமும் சூழ இருக்கக்கூடியதான ஒரு தீவுல கடல் சூழ உன்னை அடைச்சிட்டேன், நீ ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னா, அவருடைய எது திறந்திருந்தது அப்படின்னா வானம் திறந்திருந்தது. பிரியமானவர்களே, திறந்த வானத்தில் தேவனை தரிசித்து வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, எந்த உபத்திரவத்தையும் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா முற்றிலும் நாம் ஜெயங்கொள்ள முடியும். ஓகே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் இப்படிதான். பவுலுடைய வாழ்க்கையிலும் கடைசி நாட்கள்ல ரோமாபுரியில அவர் சிறைச்சாலையில் இருந்தார். பவுல சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்கன்னு நினைச்சாங்க, சத்ரு அப்படிதான் நினைச்சாங்க. கடைசியில அங்கிருந்துதான் பிலிப்பிற்கு எழுதின நிருபம், கொலேசிற்கு எழுதின நிருபம், எபேசிற்கு எழுதின நிருபம், இன்னும் எவ்வளவு நிருபங்களை பிலமோனுக்கு எழுதி கொடுத்தது, தன்னுடைய உடன் ஊழியர்களுக்கு எழுதி கொடுத்ததெல்லாம் எங்கிருந்து உட்கார்ந்து எழுதி கொடுத்தார் அப்படின்னா சிறைச்சாலையிலிருந்து எழுதி கொடுத்தார். சூழ்ந்து அடைச்சிட்டேன் நானு. அதுல இருந்து என்ன வருது அப்படின்னா வானம், திறந்த வானம். பவுலுக்கு திறந்த வானம், நிருபங்களை எழுதினார். வேத புஸ்தகத்திற்கு அடுத்த புஸ்தகமா இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிறது மோட்ச பிரயாணம், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். அதை எழுதினது ஜான் பெனியன். பெட்ஃபோர்ட் ஜெயில இருந்தார். இந்த விசுவாசத்தை நீ சொல்லக்கூடாது, இந்த விசுவாசத்தை நீ பறைசாற்றக்கூடாது அப்படின்னு அவர் கடுமையா அவரை எதிர்த்தாங்க. நோ, நான் இந்த விசுவாசத்தை நான் பறைசாற்றுவேன்னு சொன்னார். அவர் தூக்கி பெட்ஃபோர்ட் ஜெயில அடைச்சு வச்சாங்க. வாட்ஸ் a result? Pilgrim's Progress. Praise the Lord. நாலா பக்கம் அடைச்சு வச்சான், வானம் திறந்திருக்கு. மார்ட்டின் லூத்தர் வார்ட்பெர்க் ஜெயில், ஜெர்மனியில் உள்ளதான வார்ட்பெர்க்ங்கிறதான பிரிசன்ல மார்ட்டின் லூத்தர் இருந்தார். ஜெர்மானிய மொழியில நியூ டெஸ்டமெண்ட்டை டிரான்ஸ்லேஷன் பண்ணார். எங்க இருந்து அப்படின்னா வார்ட்பெர்க் பிரிசன்ல இருந்து. வானம் திறந்திருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? பவுல் அப்போஸ்தலனா இருக்கட்டும், யோவான் அப்போஸ்தலனா இருக்கட்டும், ஜான் பெனியனா இருக்கட்டும், அல்லது மார்ட்டின் லூத்தரா இருக்கட்டும், இவர்களெல்லாம் வேத சத்ரு எவ்வளவுதான் அவர்களை சூழ அடைச்சிருந்தாலும் அவர்களுக்கு வானம் திறந்திருந்தது. பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல பாரப்படுகிறேன்? பிரியமானவர்களே, நம்மளுடைய பத்முவா இருக்கட்டும், நமக்கு வானம் மாத்திரம் என்னவா இருக்கட்டும் அப்படின்னா திறந்த வானமுடையவர், நம்ம திறந்த வானம் இருக்கட்டும். தேவனை தரிசிக்கிறவர்களாகவே காணப்படுவோம். நம்மளுடைய மனசாட்சியில அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாகவே இருப்போம். இந்த ஒரு செய்தியை நான் வலியுறுத்தி உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நாம் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் ஏதாவது விதமான பல விதமான பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் வழியா தான் இருப்போம். ஆனால் அவைகள் எல்லாம் முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். சத்ரு அந்த உபத்திரவத்துல நம்மளை ஒடுக்கலான்னு நினைக்கிறான். ஆனால் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளணும் பரிசுத்த ஆவியானவரினால். அதுல இருந்து ஒரு நன்மையை விளைவிச்சணும். தேவன் என்ன நோக்கத்தை கொடுத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறினும். ஜான் பெனியனுக்கு ஒண்ணு நிறைவேறிடுச்சு, மார்ட்டின் லுத்தருக்கு ஒண்ணு நிறைவேறிடுச்சு, யோவானுக்கு பத்மு கொண்டு போனது அவருடைய சித்தம் நிறைவேறிடுச்சு. அவர்கள் எல்லாம் ஜெயம் கொண்டவர்கள். தேவன் என்ன நோக்கத்துக்காக அனுமதிச்சாரோ அது நிறைவேறிடுச்சு. பரிசுத்த ஆவியினால் ஒரு நிறைந்திருந்தார்கள். நான் ஆவிக்குள்ளானேன். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஹட்சன் டைலருடைய கோட்டை சொன்னேன். நான் சத்ரு நாலா பக்கம் நம்மளை என்ன செய்யலாம் அப்படின்னா அடைக்கலாம். ஆனால் அவன் எதை அடைக்க முடியாது அப்படின்னா வானத்தை என்ன செய்ய முடியாது. அவனுக்கு அடைக்கிறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாதுன்னா ரைட்டு கிடையாது. அவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டவன், அவனால வானத்தை அடைக்க முடியாது. ஆனா என்னுடைய மனசாட்சி உங்களுடைய மனசாட்சியில பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்மளுடைய மனசாட்சி நல் மனசாட்சியா இல்லை அப்படின்னா மேல அடப்பட்டுரும்.
அப்ப என்ன ஆகும்? சூழவும் அடப்பட்டு மேலையும் அடைச்சிருச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவோம்? ஆகையினால் நம்மளுடைய மனசாட்சியை நாம் அவ்வளவு கேர்ஃபுல்லா காத்துக்கொள்ளணும். இந்த சூழலில் இதே பத்மூல கொஞ்சம் நாம் பார்ப்போம். நான் ஆவியில் இருந்தேன் அப்படின்னு எவ்வளவு போல்டா சொல்றாரு பாருங்க. நான் ஆவியில் இருந்தேன். வாசிப்போமா? யோவானுடைய 3வது நிருபம், அப்போஸ்தலனாகிய யோவானுடைய 3வது நிருபம். இது அவருடைய முதிர் வயதுல அவருக்கு அந்த நாட்கள்ல இருந்த எதிர்ப்பு, அந்த நாட்கள்ல அவருக்கு இருந்ததான இந்த எதிர்ப்பின் மத்தியில் அவர் எதிர்ப்பை எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு பாருங்க. அந்த நாள்ல இருந்ததான ஹெரிட்டிக்ஸ் மூலமாய் அவர் ஃபேஸ் பண்ணது, அந்த நாட்கள்ல அவருடைய சபையின் மூலமாய் வெளியிலிருந்து உள்ளதான கிறிஸ்துவையும் எதிர்க்கிறவர்களையும் கிறிஸ்துவ மார்க்கத்தை எதிர்க்கிறவர்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதித்துக் கொண்டார். யோவான் சபையிலேயே தான் பார்த்து நியமித்த தியோத்ரேப்பு பாருங்க, யார் மூலமா எதிர்ப்பு வருது பாருங்க. இப்ப ஒரு 3 விஷயங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவானுடைய 3வது நிருபம் 9ஆம் வசனத்தில், முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்ரேப்பு என்னையும் எங்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் பார்த்து அப்பாயிண்ட் பண்ண தியோத்ரேப்பு எல்டர்னு வச்சுங்களேன். அந்த நாட்கள்ல அப்போஸ்தலனாகிய யோவான் மேற்பார்வையில் இருந்ததான திருச்சபையில உள்ள இந்த எல்டர், இந்த மூத்த சகோதரனாகிய இந்த தியோத்ரேப்பு ஒரு காலத்துல ஆரம்பத்துல தாழ்மையா இருந்திருக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல முதன்மையான இடத்தை விரும்பின தியோத்ரேப்பு அப்போஸ்தலனாகிய யோவானையும் யோவானுடைய அதிகாரத்தையும் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. உன் அதிகாரத்தை இனிமே என் மேல செலுத்தாத. நான் உன்னுடைய அத்தாரிட்டி கீழே நான் இருக்க விரும்பல. உன் வார்த்தைக்கு கீழே நான் இருக்க விரும்பல. யாரு? தியோத்ரேப்பு. என்னையும் ஏற்றுக்கொள்ளல, என் அதிகாரத்தையும் ஏற்றுக்கொள்ளல. ஓகே, 1. 2வது வார்த்தை 10ஆம் வசனம், ஆனபடியால் நான் வந்தால் அவன் எனக்கும் எங்களுக்கும் விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை தியோத்ரேப்பு அலப்பினான். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. ஒரு முதிர்ந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு விரோதமான பொல்லாத வார்த்தைகளை அலப்பினான். யாரு? தியோத்ரேப்பு. ஓகே, மூணாவது காரியம் 10ஆம் வசனத்துல, தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களின் தடை செய்து சபைக்கு புறமே தள்ளுகிறான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்படி யோசிச்சு பாருங்க. இப்படி யோசிச்சுங்களேன். ஏய், நீ யாருடைய ஆளு? நீ ஜான் சப்போர்ட்டரா? கெட் அவுட் ஃப்ரம் திஸ் சர்ச். கெட் அவுட் மேன். ஜான் சப்போர்ட்டர்லாம் நீங்க சர்ச்சுக்கு முடியாது. இதெல்லாம் தியோத்ரேப்புடைய ராஜ்யம். கெட் அவுட். ஜான் சப்போர்ட் பண்ணிடலாம் இங்கெல்லாம் யாருக்கு கூட எல்லாம் வெளியே போ. ஓ காட். அதான் தியோத்ரேப்பு. யோவானையும் ஏத்துக்கல, யோவானுடைய அதிகாரத்தையும் ஏத்துக்கல, யோவானுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அழைப்பினான். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இவர் பார்த்து யார அனுப்புறாரோ அவங்களெல்லாம் சபையிலிருந்து புறம்பாக்குனான். சரி, இப்ப பின்னால வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த 9ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு கடைசியில? பத்மு என்னும் தீவில் இருந்தேன். நான் இடையில இப்படிலாம் நான் தியானிக்கிறேன். 9ஆம் வசனத்துக்கும் 10ஆம் வசனத்துக்கு இடையில நான் இப்படி தியானிக்கிறேன். பத்மு என்னும் தீவில் நாடு கடத்தப்பட்டு நான் இருந்தேன். இந்த செய்தியை கேள்விப்பட்ட தியோத்ரேப்பு, வாரே வா, கிழவனை தூக்கிட்டாங்களா, கிழவனை நாடு கடத்திட்டாங்களா, வா அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா அவன் தியோத்ரேப்பு. நல்ல உற்சாகமா முடிஞ்சிச்சுரா கதை.
இன்னுமே இந்த கிழவனுடைய பிசினஸ்லாம் இன்னுமே ஒர்க் அவுட் ஆகாது. நாடு கடத்திட்டாங்களே, சந்தோஷம். நாடு கடத்திட்டாங்க, தீவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இன்னுமே நமக்கும் யோவானுக்கு சம்பந்தமே கிடையாது. நமக்கு யோவானுக்கு சம்பந்தம் கிடையாது. இன்னுமே என் ராஜ்யம்தான். இப்படி கூட என்ன செய்திருக்கலாம் அப்படின்னா, களி கூர்ந்திருக்கலாம். நாடு கடத்தப்பட்ட யோவானை குறித்து தியோத்திரேப்பு இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவன் களி கூர்ந்திருக்கலாம். இப்ப 10ஆம் வசனம் வாசிப்போமா? இப்ப கர்த்தருடைய நாளில் நான் ஆவியில் இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். What a wonderful gospel. What a wonderful gospel. I was in the spirit. Okay. யோவானுக்கு தெரியும், நிச்சயமா தியோத்திரேப்புக்கு நான் நாடு கடத்தப்பட்டது குறித்து யாருக்கு சந்தோஷமா இருக்குதோ இல்லையோ, கட்டாயமா தியோத்திரேப்புக்கு சந்தோஷமா இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். அதனால என்ன? So what? So no grudge, no bitterness, no unloving attitude, no unforgiving spirit in John's heart. அவ்வளவு. வேற நான் பெரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல, இதை மாத்திரம் உள்ளார வச்சுங்க. ஏன் அப்படின்னா, அப்படி இருந்ததுனாலதான் தியோத்திரேப்பை குறித்து தன்னை ஏற்றுக்கொள்ளாத, தனக்கு விரோதமான பொல்லாத வார்த்தைகளை அலப்பின தியோத்திரேப்பை குறித்து எவ்வளவேனும் ஒரு அன்பற்ற காரியமோ, ஒரு கசப்போ, ஒரு விதமான ஒரு இல் ஆட்டிடியூடோ, ஒரு கிரட்ஜோ, மனத்தாங்களோ இல்லாது இருந்தபடினால், சுத்தமான நல்மனசாட்சியுடையவனாய் யோவான் பத்மு தீவுல இருந்தபடினால் தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க முடிந்தது, அவருடைய பெரிதான சத்தத்தை கேட்க முடிந்தது. அதிலிருந்து விளைந்த புஸ்தகம் தான் நீங்களும் நானும் கையில வச்சிருக்கிற வெளிப்படுத்தின விசேஷம். ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, நம்ம குறித்து இந்த நாளிலும் உங்களை குறித்து யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ளாமல், உங்களை அசட்டை பண்ணி, உங்களை புறம்பாக்கி, உங்களுக்கு விரோதமான பொல்லாத வார்த்தைகளை அழைப்பினவர்களை குறித்து உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு? இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கமா அவர்களை? நீங்க பார்த்து ஆளாக்குனது, உங்களுக்கு விரோதமான காரியங்கள், அலப்புற வார்த்தைகள், செய்கிற வார்த்தைகள், விரோதமாய் எழுதுகிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசுவின் நாமத்தினால எல்லாரையும் விடுதலை ரிலீஸ் பண்ணிடுங்க. நல்மனசாட்சியோட இருங்க. வானம் மாத்த திறந்த வானம் நமக்கு இருக்கட்டும். என்ன உபத்திரவமா இருந்தாலும் சரி, என்ன பத்மா இருந்தாலும் அவைகளை நாம் ஜெயங்கொள்ளலாம். ரியல் பத்முல இருந்தவருக்கு நாம என்ன சொல்லுவோம்? அங்க யாருடைய ஐக்கியம் இருக்கு? சகோதரருடைய ஐக்கியம், பிரெட் பேக்கிங் மீட்டிங், கம்யூனியன் மீட்டிங், ஃபாஸ்டிங் பிரேயர் மீட்டிங், காட்டேஜ் மீட்டிங், ஒண்ணும் கிடையாது. தனித்து விடப்பட்டார். ஐயோ நான் தனித்து விடப்பட்டேனே அப்படின்னா பத்முல போய் கத்துக்குவோம். பத்முவில் கற்றுக்கொள்வோம். நான் தனிமையா இருக்கேன். நாம தனிமையாவே இல்லவே இல்லை. நாமெல்லாம் தனிமையே கிடையாது. ரியல் பத்முவை பாக்குறப்ப நமக்கு இது பத்முவே கிடையாது. ஒன்னும் பேசவே கூடாது. நம்ம எல்லாம் ஒன்னும் பேசவே கூடாது. தப்பு பேசக்கூடாது. உண்மையான பத்மு அனுபவிச்சார் அவரு. பிரியமானவர்களே, அது என்ன வியாதியா இருக்கலாம்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் ஒரு சரீரத்தை ஒரு முள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பலவீனம் அவர்கிட்ட மாம்சத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது அவருக்கு முள்ளு, அது அவருக்கு பத்மு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவருடைய மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட அந்த முள் அவருக்கு பத்மு. பத்முல இருந்து அந்த பத்மு ஆண்டவர் நீக்கினாரான்னு கேட்டா, இல்ல நீக்கல. தான் வாழ்நாள் முழுவதும் எதுலதான் இருந்தாருன்னா அந்த பத்முல தான் இருந்தார். தேவனுடைய சத்தத்தை கேட்டார், அவரை தரிசித்தார், பலவீனத்தில் பலம் கொண்டார், தேவனுக்கு பிரியமானவர்களை செய்து முடித்தார். பிரியமானவர்களே, நாம் என்ன சொல்லுவோம்?
நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய், பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம்.